இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன பண்ணுறோம், செல்லு கீழே போட்டா என்னடா பண்ற, இது செல்லு போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் காட்டுறான். இல்ல இதுக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? இல்ல நமக்கே முழுசா அதுக்கு அர்த்தம் தெரியாது. பாக்கிறதுக்கு வேணா 5+ மாதிரி இருக்கான், ஆனா பண்றதெல்லாம் 18+ வேலையா இருக்கு. இத்தனோட குட்டி கொஞ்சா கையில எப்படி செல்லு போச்சு? அதுவும் அவன் பாத்தீங்கன்னா ஏதோ கருவக்கடு ஓரத்துல யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நின்று வீடியோ பண்ணிட்டு இருக்கான். அது சரி, ரீல்ஸ், அதாவது இந்த ரீல்ஸ் டிக்டாக்ல சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டுக்கு வந்து டப் ஸ்மாஷ் பண்றது, அந்த மாதிரி பண்ண கூட பரவாயில்ல. எந்த பாட்டுக்கும் ஆடல, அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். சரி இருங்க, இதுக்கு என்ன சிங்க் ஆகும் சொல்லி நம்மள ஒரு மியூசிக் போட்டு பாப்போம். மேல உள்ள சட்டை காணும் பாத்தீங்களா இல்லையா? இவனை என்ன இப்படி காட்டுறான்? ஒரு 3வது 4வது படிப்பான இப்பவே பாத்தீங்கன்னா சட்டை போடாம ரீல்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்படி கையை காட்டுறான். இவங்க என்னன்னா குத்த சொல்லக்கூடாது, இவங்க எல்லாம் இப்படி ஆட விட்டுக்கிட்டு இவங்க கையில செல்லு கொடுத்த அந்த பேரண்ட்ஸை வந்து தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா சரியா. இந்த மாதிரி பண்ற குட்டி குட்டி பசங்களே ஒரு பேர் வேற, குட்டி 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 குஞ்சான்ஸ். நல்லதா இருக்கு, குட்டி குஞ்சான்ஸ். கையில பாருங்க ரமேஷ் டாட்டூ, இப்பவே டாட்டூ. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண கர்ம வீரர் காமராஜர்லாம் இதெல்லாம் பார்த்து, இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாரு வச்சுக்கேன், உங்களுக்கான சத்துணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து கல்வி முக்கியம்னு சொல்லி நான் பண்ணேன் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணி செத்து போயிடாரு. ஏய் பரமா படிங்கடா, நம்ம பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கும். என்னடா அது, எதுக்குடா அப்படி பண்றீங்களே? ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடுங்க. இல்ல நீங்க ஆடிட்டு ஒரு பாட்டையாவது வச்சு எடிட் பண்ணியாவது அப்லோட் பண்ணுங்க. எதுவுமே இல்லாம சும்மா ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணிட்டு பிச்சுக்கு ஆடுறாங்க. ஆமா, ஒரு பெரிய இந்த டான்ஸ் ஆடி விட்டாரு. அந்த டான்ஸ் ஆடி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலோட நிப்பாட்டுறேன் பாருங்களேன். அப்படியே அதை போட்டோ எடுத்து போ. நேற்று ஒருத்தவங்க செத்துட்டாங்களா, அவங்க எதெல்லாம் செத்தாங்க? ஆட்டா டாக்டர். என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? ஆட்டா டாக்டர். ஆட்டா டாக்டர். ஆட்டா டாக்டர். ஹார்ட் அட்டாக் பாட்டி. சரி இந்த டைம் கரெக்டா சொல்லணும். ஓகே, ஆட்டா டாக்டர். ஆட்டா டாக்டர். ஆட்டா ட்ரிக்கெட்டர். ஃபர்ஸ்ட் 2 டைம் சொன்னது கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணல. ஆட்டா ட்ராக்டர்னு சொன்னீங்க, கடைசில என்ன சொன்னீங்க? ஆட்டா ட்ரிக்கெட்டர். என்ன இதுல ட்ருன்னுலாம் வருது? இந்த ஃபோனில் யாரோ இருக்காங்க, பெருமை செத்து போச்சாமா. கேளு, பேசுகிறாங்க, யாரோ லைனில் இருக்கிறாங்க. பெருமை செத்து போயிட்டா அப்படின்றாங்க. லைனில் இருக்காங்க, அழுந்துட்டு இருக்கிறாங்க போரு. எந்த பெருமாட செத்து போனா? கேளு, ஃபோன் பண்ணி என்ன கலை பேசிட்டு இருக்க, அதை யாரோ லைனில் இருக்கிறாங்க பேரு. அவங்களும் உண்மையிலே போனை கொடுத்து யாரோ பேசுறாங்க நம்பிட்டு அவ்வளோ வேறு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அசிங்கமான திட்டிருப்பாங்க அந்த அம்மா. ஆக்சுவலாக அந்த ஃபோனுன்ட்டு சொல்லி கொடுத்த டப்பா இருக்கு, அது என்ன டப்பா? ஏதோ கரப்பாம்பூச்சி படம்லாம் போட்டிருக்கு, ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி படம் போட்டிருக்கு, என்னன்னு தெரில எனக்கு. வேண்டவன் செல்ல ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். பயமா இருக்கு இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா. அவ்வளோதான் வீடியோ. இதுவும் ஒரு வீடியோட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட் கேம் ஆன் பண்ணி வச்சுட்டு தூரமாக போயிட்டு அங்கேயிருந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறேன், அது ஒரு வீடியோ. வை டூ வாட்ச். எல்லாருமே என்னோட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்க 2 வாட்ச் கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எதுக்காக அப்படி கேட்டிருக்கேன்னா, நீங்க ஏன் கேட்டிருக்கீங்கன்னு கேட்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் கேட்டிருக்கேன். ஆனா உண்மையான ரீசன் அது இல்லை, நான் அப்புறமா சொல்றேன். தேங்க்யூ. ஏன் கட்டிருக்கீங்கன்னு கேட்கணுன்றதுக்காக கட்டியிருக்கேன், உண்மையான ரீசன் என்னன்றதை அப்புறம் சொல்றேன். நான் நீ பட்டையெல்லாம் போட்டிருக்க, இதை நல்லபடியா பேசு. கன்னியாகுமரியில் நடிச்ச படம் கயலு. எங்க ஊரு ஃபுல்லா வெறும் வயலுடா வயலுடா வயலுடா. ஆமாண்டா, பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க.
இதான் எங்க ஊரு, நீ வந்து பாரு. ரோட்ல போகுது காரு, அதுல நீ கொஞ்சம் பாரு. அங்க குடிக்கிறாங்களோ பீரு, அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாரு. அவங்க தருவாங்க ஒரு மோரு, அதை நீ வாங்கி மோந்து 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 பாரு. எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க. பாடே கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன்டா. இப்பா எடா பட்டையெல்லாம் போட்டுக்க நல்லபடியா பேசுவேன் பார்த்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் யாரோ. இப்போ இந்த மாதிரி விசித்திரமா பண்றதுதான் ட்ரெண்ட் போல இருக்கு. ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுக்கு தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா வியூஸ் போகுது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 பேர் நம்மள வந்து காமெடியா இல்ல ஜோக்கரா பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு வந்து நல்லபடியா வியூஸ் போகணும், ஏதாவது நம்ம பண்ணி அப்படி வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானோ. காலம் கலிகாலமா போச்சு. வெயிட் ஃபார் அங்கிள் என்ட்ரி. வெயிட் பண்ணுவாங்க. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata. Over uncle. ஓவட்டர். இல்ல அந்த பொண்ணு ஆட்டத்தை நிப்பாட்டுற மாதிரி தெரியல, இவரும் அங்கிருந்து போற மாதிரி தெரியல. என்ன இந்த பொண்ணு விசித்திரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல. இருந்தாலும் அவர் பார்க்காத மாதிரி போயிருந்திருக்கலாம். சிக்கன் எடுக்காம பாக்குறாரு. என்ன பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? வாட் இஸ் திஸ்? சுதிகாஷன் தனுஷ் போயிருங்க தயவு செஞ்சு. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாம இங்க உட்காந்து ஜோடியா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களாடா. 3 படத்துல லவ் சீனை பார்த்துட்டு தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தனுஷ் தான் பாத்தீங்கன்னா வாத்தி படம் நடிச்சிருக்காரு. அதுல என்ன சொன்னாரு? எல்லாரும் படிங்கடா படிங்கடா சொன்னாரு. அதை செய்றீங்களா? அதை மட்டும் செய்ய மாட்டீங்களா? அவர் அசுரன்லயே சொல்லிருப்பாரு. அடுத்து ஒரு குட்டி கொஞ்சம் முன்னாடி எல்லாம் அண்ணன் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த காலு இப்படி இருக்கும், இந்த காலு இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும். இந்த முன்னாடி எல்லாம் அண்ணன் இப்படி இருப்பாடா. நீ முன்னாடினா திருட்டு குழந்தையா இருந்திருப்படா. ஏதாவது சொல்லணுமேட்டு சொல்லிட்டு இருக்காங்களே. சரி பேசு. கை இப்படி இருக்கும், இந்த கை இப்படி இருக்கும், இங்க இங்க. அடுத்தது சில விஷயம் அவன் பண்ணா அது பார்க்க வேண்டாம். ஏன்னா அது வயசுக்கு மீறி பண்ணி வச்சிருக்கான். அவன் செவிட்டிலே அடிக்கணும். ஏன்னா இப்போ அவன் பண்ண வீடியோ நானே பார்த்துட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கன்ட்டு கூப்பிட்டு இவ்வளவு எனக்கே அப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன் ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா ஓஹோ அந்த பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து வில்லன்கள் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ரஜினி இப்படி உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து அவன் திருப்பி பார்க்குற சீன் ஒன்று வரும். செம மாசீன். அந்த சீனை பற்றி அப்படி ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. வா தலை வேற லெவலில் மாசம் திரும்பி பார்த்தீங்க. என்னாச்சு? ஏன் இந்த அக்கா இவ்வளோ சோகமாக இருக்காங்க? நெத்தியில் பார்த்தீங்கன்னா குங்குமம்லாம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போயிருக்கு. அதனால மன சங்கடத்தில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. சரி சரி ஃபீல் பண்ணதுங்க. ஏங்க சோகமாக இருக்கீங்க, உங்களுக்கு சமாதானப்படுத்த வந்தா திடீர்னு மூஞ்சி இவ்வளோ க்ளோஸ் அப் காட்சி பயப்படுத்துறீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு போட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொஞ்சம் களத்தில் இறங்கியிருக்கான். அவனும் நான் அக்கா மாதிரி அழுதுட்டு அப்புறம் சிரிப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறான். அதை பார்ப்போம். வேற லெவல்ற சமத்து குட்டி. ஐயோ ஐயோ அது என்னன்னா அவன் மூக்குல வேற வருது, வாயில வேற 2 பல்லு காணும். போயிட்டு அம்மாவோட முந்தனையில மூக்கு தொடச்சிக்கடா. ஓகே வீடியோட கடைசியா பாத்தீங்கன்னா கல்யாணமான பொண்ணுங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறாங்க ஒரு அக்கா. கேட்டுங்க. ஹாய், பொண்டாட்டிங்க புருஷனுக்கு டெய்லி ஐ லவ் யூ சொன்னா புருஷனோட ஆயில் கூடுமா? எல்லாரும் அவங்கவுங்க புருஷனுக்கு ஐ லவ் யூ சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரேண்டமா கிடைச்ச சில கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.